தமிழகத்தில் கடந்த 12 மணி நேரத்தில் நடைபெறும் அதிரடி திருப்பங்களால் அரசியலில் பல திடுக்கிடும் நிகழ்வுகள் அரங்கேறுகிறது. இது தொடர்பான நேரலில் இணைந்திருக்கிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம். வணக்கம் சண்முகசுந்தரம். தற்போது தமிழகத்தில் பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை நிலவிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பாலாஜி, கடந்த 12 மணி நேரத்திலே நேற்று இரவு 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை பார்த்தீர்கள் தலைகீழ் திருப்பங்கள், தலைகீழாக கடந்த 12 மணி நேரத்தில் தலைகீழ் அரசியல் திருப்பங்கள் நடைபெற்றிருக்க என்றுதான் கூற வேண்டும். என்றால் நேற்று மாலை 6 மணி வரை விஜய் தான் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்கப் போகிறார். இன்று காலை 11:30 மணி அளவிலே நேரு உள் விளையாட்டரங்கிலே பதவியேற்பு விழா என்ற அளவிலும் அதற்கேட ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. IAS IPS அதிகாரிகளெல்லாம் விஜயை சென்று சந்தித்தார்கள். DGP தலைமை செயலாளர் எல்லாரும் விஜயை சந்தித்தார்கள். விஜய் ஆளுநரை சந்தித்து மனுவை கொடுத்து விட்டு வந்தார். எனவே விஜய் தான் ஆட்சி அமைக்கப் போகிறார், ஆட்சி அமைக்க உரிமை கோரிவிட்டார், நாளை காலை பதவியேற்பு விழா என்றெல்லாம் பரவலாக தகவல் பரவியது. ஆனால் 6 மணிக்கு பிறகு திடீரென காட்சிகள் மாற ஆரம்பித்தன. என்னவென்றே தெரியவில்லை. தற்போது நீங்கள் பார்க்கலாம், விஜய் நேற்று மாலை 6 மணி வரை அவருக்கு கான்வாய் பாதுகாப்பு, அவர் இன்னும் ஆட்சி அமைக்க உரிமையே கோரவில்லை, ஆனால் அவர் கான்வாய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. எப்போதும் முதலமைச்சர் கொடுக்கின்ற அந்த கான்வாய் பாதுகாப்பு பல வண்டிகள் அணிவகுப்பு இருக்கும். ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் இரவு 10 மணிக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விஜயிடம் இருந்த கான்வாய் வாகனங்கள் எல்லாம் திருப்பி பெறப்பட்டன. வழக்கமான விஜய் அவருடைய 2-3 வாகனங்கள் செல்லும் அல்லவா, அந்த வகையில் தான் சென்றது. தற்போது திரையிலேயே பார்க்கலாம், அந்த 2 காட்சிகளும் வரும். இரவு 11 காலை என்ற 2 கட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த 2 காட்சிகளை திரையிலேயே பார்க்கலாம். மிக தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் என்னவோ நடந்திருக்கிறது என்று. என்றால் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இது காலையில் இருந்த நிலை. இரவு பாருங்கள், கான்வாயே இல்லாத விஜயின் கார் சென்று கொண்டிருக்கிறது. காலையிலே அணிவகுக்கிறது, சாலையிலே வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் கான்வாய் இருக்கிறது. இரவிலே விஜயின் கான்வாய் அனைத்துமே திரும்பி பெறப்பட்டன. எனவே அந்த வகையில் தான் தற்போது அதிரடியாக திருப்பங்கள் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்தது என்பது எல்லோருக்குமே ஒரு குழப்பம். ஆனால் நமக்கு கிடைத்த உறுதியான தகவல், ஆளுநர் மாளிகையில் நாம் பேசும்பொழுது ஆளுநர் அர்லேக்கர் மிக தெளிவாக விஜய் சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோரி அந்த காங்கிரசின் ஆதரவு கடிதத்தையும் சேர்த்து கொடுத்த பொழுது, நீங்கள் 2ஐயும் சேர்த்தாலும் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டியாக 118 MLAக்கள் பட்டியல் எனக்கு கொடுங்கள், கொடுத்த பிறகு நான் ஆட்சி அமைக்க அழைக்கிறேன், இல்லை என்றால் நான் சட்ட நிபுணர்களும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய என கூறிவிட்டு அவர் பொறுப்பு ஆளுநர் தான் அர்லேக்கர், விஸ்வநாத் ராஜேந்திர அர்லேக்கர் இப்போது தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர். அவர் கேரளாவுக்கு தான் ஆளுநர். எனவே சொல்லிவிட்டு அவர் கேரளாவுக்கே சென்று விட்டார். கேரளாவுக்கே அர்லேக்கர் ஆளுநர் கேரளா சென்று விட்டார். என்றால் அங்கும் புதிய அமைச்சரவை பதவியேற்கிறது, புதிய அரசு பதவியேற்க என்பதால் அங்கும் குழப்பங்கள் தொடர்ந்து நீடிக்கிறது. காங்கிரஸில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும் யார் முதலமைச்சர் மீது குழப்பம் இருப்பதால் அங்கு சென்று விட்டார். தற்போது இங்கே ஆளுநர் இல்லை. உடனே விஜய்க்கு என்ன செய்வது தெரியல. விஜய் பட்டியலில் சேர்வதற்காக காங்கிரஸ் மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்கு இழப்பு கொடுத்தார். VCKவுக்கு அழைப்பு கொடுத்தார், இடதுசாரிகளுக்கு அழைப்பு கொடுத்தார். ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த பொழுது VCK திடீரென இன்று நடைபெற இருந்த உயர்நிலை குழு கூட்டத்தை ரத்து செய்தது. இடதுசாரிகள் நாங்கள் நாளை தான் கூட்டமே நடத்தப்போகிறோம், அதற்கு பிறகு பார்க்கிறோம் என்ற வகையில் கைவிரித்து விட்டார்கள். எனவே யாருமே ஒரு பாமகவும் அன்புமணியும் அது குறித்து கேட்டபொழுது அன்புமணியும் எதுவும் சொல்லாமல் சிரித்து கொண்டே சென்று விட்டார். எனவே ஒரு குழப்பம். விஜய்க்கு போதிய MLAக்கள் தான் ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது. பல வழக்குகளிலே உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக அந்த தீர்ப்பு இடம்பெற்றிருக்கின்றன. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் ஆளுநர் தனி பெரும் கட்சியாக எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை சட்டசபையில் தான் நிரூபிக்க வேண்டும் என தெளிவாக சட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் பல தீர்ப்புகளும் இருக்கின்றன. இதை தான் காங்கிரஸ் சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக காங்கிரஸுடைய MP-யாக இருக்கும் ஜோதிமணி நம்மிடம் பேசும்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மிக தெளிவாக இருக்கும்பொழுது திட்டமிட்டு ஆளுநர் பழி வாங்குகிறார், திட்டமிட்டு அரசியல் நாடகம் ஆடுகிறார், இது பாஜகவின் சதி என்ற வகையில் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது என்ன நடக்கிற இந்த குழப்பம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற நிலையை விஜய் என்ன செய்வது தெரியாமல் இருக்கிறார். உடனடியாக அவருடைய கான்வாய், அவர் கொடுக்கப்பட்ட உச்சகட்ட பாதுகாப்பு, முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அதெல்லாம் வாபஸ் பெறப்படுகிறது. அவருக்கு வழக்கமான கொடுக்கப்பட்ட அந்த Y+ பாதுகாப்பு தான் கொடுக்க. இதனால் ஒரு குழப்பம், என்ன நடக்கிறது, விஜய் முதல்வராக பதவி ஏற்பாரா இல்லையா, என்ன நடக்கிற இந்த குழப்பம் பரபரப்பு அதிகமாகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த வேளையிலேயே அடுத்த பக்கத்திலே அடுத்த உச்சக்கட்ட பரபரப்பு வருகிறது. அது என்னென்றால் திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். திமுக அதிமுக என்பது எலியும் பூனையாக
கீரியும் பாம்புமாக எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். திமுகவிலிருந்து பிரிந்ததுதான் அதிமுக. இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு தகவல் சில ஊடகங்களிலே சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்பவர்களால் பரப்பப்பட்டது. இது நேற்று இரவிலிருந்து ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் பெரிதாக பேச ஆரம்பித்தன. திமுக அதிமுக இணையப் போகிறார்கள் என்றெல்லாம். இன்று கூட சில நாளிதழ்கள் எல்லாம் செய்தியாக வந்திருக்கிறது, கேள்விக்குறியுடன் வந்திருக்கிறது, நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்குறியுடன். ஆனால் நாம் இரு தரப்பிலும், திமுக தரப்பிலும் சரி அதிமுக தரப்பிலும் சரி, இரு தரப்பிலும் பேசும்போது அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டது அதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கலாநிதி வீராசாமி, திமுகவினுடைய எம்பியாக இருக்கும் கலாநிதி வீராசாமி மிக தெளிவாக கூறினார், இது போன்ற செய்தியெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியவில்லை, திட்டமிட்டு பரப்புகிறார்கள், இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கிளியர்லி ரூல்ட் அவுட் த அலையன்ஸ் ஆஃப் ADMK and DMK in forming the government. இதற்கு வாய்ப்பே இல்லை என்ற வகையிலே திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஆனால் தற்போது இன்று காலையிலுக்குள்ள மீண்டும் என்ன ஒரு செய்தி பரவுகிறது என்றால், திமுக ஆதரவுடன் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்கப் போகிறார். திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரும். இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட் என்ற வகையிலே ஒரு ஒப்பந்தம் உடன்பாடு ஏற்படும் என்ற வகையிலே ஒரு தகவல் பரவுகிறது. இதற்கு காரணமாக அதிமுகவில் உள்ள சிலரிடம் நாம் பேசிய போது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், எம்ஜிஆரின் சபதம், எம்ஜிஆரின் லட்சியம், அதை அதிமுக நிறைவேற்றியிருக்கிறது. என்ன நடந்தது என்றால், எம்ஜிஆர் ஆட்சி செய்தபோது 1977 காலத்திலே காங்கிரசுடன் கூட்டணி இருக்கிறார் எம்ஜிஆர். அப்போது ஆட்சி செய்யும் போது சட்டமன்றத்திலே காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் பேசுகிறார், காங்கிரஸ் விரைவிலே ஆட்சி அமைக்கும் என்ற வகையிலே வீராசாமியாக சட்டமன்றத்திலே பேசுகிறார். அப்பொழுது எம்ஜிஆர் உடனடியாக இருந்து பதிலளிக்கிறார், ஒருபோதும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாது தமிழகத்திலே பேரறிஞர் அண்ணா உங்கள் ஆட்சியை அகற்றிவிட்டார், இனி ஒன்று நாங்கள் ஆட்சி செய்வோம், இல்லை என்றால் எங்களுக்கு எதிர்ப்புறமாக எதிர்க்கட்சியில் இருக்கும் திமுக ஆட்சி செய்யும், அதிமுக ஆட்சி செய்யும், இல்லாவிட்டால் திமுக தான் ஆட்சி செய்யும், வேறு யாரும் இங்கு ஆட்சி செய்ய முடியாது, காங்கிரஸுக்கு வாய்ப்பே இல்லை என்று எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் தான் தற்போது திமுக அதிமுக இரண்டுமே பெரும்பான்மை இல்லாத பட்சத்திலே தற்போது விஜயின் தாவேகா காங்கிரசுடன் ஆட்சி அமைக்கிறது, காங்கிரஸ் மீண்டும் அமைச்சர்கள் இடம்பெறுகிறது என்பதை எங்களால் ஏற்க முடியவில்லை. அதனை அடுத்துதான் இது போன்ற ஒரு உடன்பாட்டிற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு எம்எல்ஏ நம்மிடம் பேசினார், ஒரு மூத்த எம்எல்ஏ அதிமுகவிலே. நாங்கள் முயற்சி செய்கிறோம், திமுகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார். ஆனால் திமுக தரப்பிலே இதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை மிக தெளிவாக மறுத்துவிட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பிரபல நாளிதழுக்கு, வட இந்திய நாளிதழுக்கு அவர்கள் கேள்வியை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதிலே பதிலளிக்கும் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில் தெளிவாக கூறியிருக்கிறார், திமுக எதிர்க்கட்சியில் இருக்க தயாராகிவிட்டோம், தாவேக்கா ஆட்சி அமைப்பதை நாங்கள் விரும்புகிறோம், ஆட்சி அமைக்கட்டும், ஆட்சி அமைத்தால் தான் மக்களுக்கும் உண்மை தெரியும், அவர்களுக்கும் உண்மை தெரியும், திமுக எதிர்க்கட்சியாக இருப்பதிலே நாங்கள் தயாராக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களுக்கு ஒரு 6 மாதம் அவர்கள் ஆட்சியை நடத்தினால்தான் ஆட்சி எப்படி நடத்துவது என்பது தெரிய வரும், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என உறுதியாக தெரிவித்திருக்கிறார். எனவே அதிமுக திமுக இடையே அந்த உடன்பாடு ஏற்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் அரசியலில் இன்றைய நண்பன் நாளைய எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பன் என்று அரசியல் எதுவும் நடக்கலாம். மாற்றம் என்பது நிரந்தரம் என்பார்கள். அந்த மாற்றம் என்பது அரசியலில் எப்பொழுதும் நிரந்தரம், எது வேண்டுமானாலும் எந்த நொடியிலும் எந்த நிமிடத்தில் நடக்கலாம். நேற்று மாலை வரை தாம் தான் சிஎம் என்று விஜய் கான்வாயில் சென்று கொண்டிருந்தார். திடீரென இரவு கான்வாய் விளக்கப்படுகிறது. எனவே என்ன நடக்கிறது என்றால், இந்த தமிழக அரசியலில் பரபரப்பு அரசியல் கிழமை சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றான் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அதே நேரத்திலே அதிமுக இரண்டாக உடையப் போகிற ஒரு தகவல் பரபரப்பாக இருந்தது. காரணம், எஸ்பி வேலுமணி அதே போன்று CV சண்முகம் இருவரும், அதாவது தத்தமது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் விஜயுடன் சேர்ந்து தாவேகாவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். எடப்பாடிக்கு செக் வைக்க, எடப்பாடிக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள், நீங்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஒன்று வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்போம், இல்லை ஆட்சியில் சேருவோம் என்றால் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, மீண்டும் ஆட்சியில் அடுத்த 5 ஆண்டுகள் இல்லாவிட்டால் நம்முடைய தொண்டர்கள் சோர்ந்து விடுவார்கள், அதிமுக ஆட்சி பொலிவிழுந்து விடும், எனவே நிச்சயமாக ஆட்சியில் இருக்க வேண்டும், அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும், அதிகாரம் ஆட்சி இரண்டிலும் பங்கு வகிக்க வேண்டும் என்ற வகையிலே இருவரும் அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்ததாகவும், ஆனால் இது தொடர்பாக EPS வேலுமணி CV சண்முகம் அனைவரும் கூடி பேசுகிறார்கள். பிறகு கூட்டத்திற்கு பிறகு முனுசாமி, கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான முனுசாமி, SP முனுசாமி வெளியே வந்து பேட்டியளிக்கிறார். மிக தெளிவாக சொல்கிறார், தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் இல்லை, கொடுக்கவும் மாட்டோம் என ரூல்ட் அவுட் செய்கிறார். அதாவது நிச்சயமாக
தாவேக்காவுடன் விஜயுடன் செல்ல மாட்டோம், ஆட்சியில் இணைய மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவும் கிடையாது, உள்ளே சென்ற ஆதரவும் கிடையாது, தெளிவாக திட்டவட்டமாக கூறுகிறார். இது கூறுகின்ற அதே நேரத்தில் மற்றொரு நிகழ்வு, திடீரென எம்எல்ஏக்கள், அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திடீரென புதுச்சேரியில் உள்ள பூரணாங்குப்பம் விடுதிக்கு அழைத்து செல்ல, கூவத்தூர் போன்று புதுச்சேரியில் கூவத்தூர் புதுசாக கூவத்தூர் 2.0, அதாவது பூரணங்குப்பம் என்ற இடத்திலே ஒரு சிறப்பு விடுதி இருக்கிறது, அலங்கார விடுதி, நட்சத்திர விடுதி. அந்த விடுதியிலே ஒரு 20 எம்எல்ஏக்கள் 40 விடுதி அறைகள் புக் செய்யப்பட்டிருக்கின்றன. 40 விடுதிகள் புக் செய்யப்பட்டிருக்கின்றன. எம்எல்ஏக்கெல்லாம் அங்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுகிறார். எதற்காக போகிறார் என்று தெரியவில்லை. ஏற்கனவே கூவத்தூர் 1.A என்பது போல 2.0 என்றே வைத்துக்கலாம். 2.0 என்னவென்றால், விஜய் தன்னுடைய தாவேக்கா எம்எல்ஏக்களை மாமல்லபுரத்திலே ஒரு ரிசார்ட்டிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். தற்போது கூவத்தூர் 3.0ஆக பூரணங்குப்பத்திலே அதிமுக எம்எல்ஏக்கள் 20 பேர் சென்றிருக்கிறார்கள். இன்று எடப்பாடியும் செல்ல போகிறாராம். இந்த 11 மணிக்கு எடப்பாடி மற்ற எம்எல்ஏக்களும் செல்ல போகிறார். 43 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவருடன் அங்கு செல்ல போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே பரபரப்பாக அரசியல் களம் தற்போது வேகமாக சென்று கொண்டிருக்கிறான் கூற வேண்டும். இந்த நேரத்தில் தான் நாம் பார்க்கணும், மிக முக்கியமாக விஜய் என்ன செய்ய போகிறார். விஜய் தற்போது சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்க என்ன செய்வது என்று. உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரலாமா, என்ன செய்வது என்றால் ஆளுநர் 118 எம்எல்ஏக்கள் என கூறுகிறார். இன்று பதவியேற்பு நடைபெறுவதாக இருந்தது. ஒருவேளை இன்று கொடுத்தாலும் கூட தற்போது விஜய் ஜோதிட்டு அதிகமாக நம்புகிறார் என்பது அனைவரும் அறிந்ததுதான். இந்த நேரத்திலே விஜய் அடுத்தடுத்த நாட்கள் சுபமான நாட்கள் இல்லை என்று விஜயனுடைய ஜோதிடர் கூறியிருப்பதாகவும், ஒருவேளை அடுத்த பதவியேற்பு விழா நடைபெறவென்றால் 13ஆம் தேதி தான் சிறப்பான நாள் இருக்கிறது. எனவே 13ஆம் தேதி நடத்துவோம். அதுவரை நமக்கு ஒரு வாரம் நேரமும் இருக்கிறது. அதற்குள் யாரையெல்லாம் சேர்க்க முடியுமோ அவர்களெல்லாம் சேர்க்க முயற்சிப்போம் என்று கூறுகிறார். ஆனால் தற்போது சட்டப்பேரவையை கலைத்து விட்டார். 10ஆம் தேதியுடன் சட்டப்பேரவையுடைய ஆயுள் காலம் முடிவடைகிறதாக இருந்தது. ஆனால் நேற்றே சட்டப்பேரவை 16வது சட்டப்பேரவை ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக கலைத்து விட்டார். எனவே 17வது சட்டமன்றம் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் அதுவரை தற்போது காப்பந்து முதலமைச்சராக, புதிய முதல்வர் ஒருமுறை காப்பந்து முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தொடர வேண்டும் என ஆளுநர் கேட்டுக்கொண்ட நடைபெற்ற காப்பந்து முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். ஆனால் புதிய அரசு பதவி ஏற்க வேண்டும். எனவே புதிய அரசு பதவி ஏற்பதற்கு என்ன செய்ய போகிறார், விஜய் என்ன செய்ய போகிறார் என அதிரடி திருப்பங்கள் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. தற்போது ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது கடந்த 12 மணி நேரத்திலே எதிர்பாரா திடுக் நிகழ்வுகளால் மாற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது அதிமுக ஆட்சி அமைக்கப் போகிறதா, திமுக ஆதரவுடன் என்பது மிகப்பெரிய கேள்வி. அல்லது விஜயை ஆட்சி அமைக்கப் போகிறாரா, யாருடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார் என்று. இதற்கிடையே தற்போது நமக்கு கிடைத்த தகவல், இன்று காலை திடீரென தொல் திருமாவளவன், விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் விஜயிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இன்று அவர் கட்சியினுடைய விசிகாவின் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்று விஜய் வெளிப்படையாக அவர்கள் கடிதம் அனுப்பி ஆதரவு கேட்டிருந்தார், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று. ஆனால் அந்த கூட்டம் திடீரென இரவோடு இரவாக ரத்து செய்யப்படுகிறது. தற்போது என்னவென்றால், தொலைபேசியிலே தொல் திருமாவுடன் விஜயுடன் பேசியிருக்கிறார். என்ன பேச என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் என்ன நடக்கும், ஆதரவு தருகிறேன் என்று சொன்னாரா இல்லையான தெரியவில்லை. ஒருவேளை விசிக ஆதரவு என்றால் 2 எம்எல்ஏக்கள் வருவார்கள். இடதுசாரிகளும் விசிக என்ன சொல்லி அதையே நாங்கள் செய்வோம் என இடதுசாரிகளும் சொல்கிறார். எனவே அவர்கள் வருகின்றால் கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் வருவார்கள். விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை கிடைக்கும். ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்னவென்று தெரியும். திமுகவை பகைத்துக்கிறார். திமுக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கு. காங்கிரஸுக்கு கடும் கண்டனம். திமுக சாதாரண கண்டனம் இல்லை, கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. முதுகிலே குத்து விட்டார்கள். துரோகம் செய்வது காங்கிரஸுக்கு புதுசல்ல, ஏற்கனவே பல இடங்கள் இதே செய்திருக்கிறார்கள் என்ற வகையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதிலே மற்றொரு தரப்பு என்ன சொல்கின்றால், இவை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய திட்டம், அவர்கள்தான் ஆட்டுவிக்கிறார்கள். விஜய் பதவி ஏற்பதிலே ஒரு சிக்கலும் இல்லை. முதலமைச்சராக ஏன்னா பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது சட்டப்பேரவையில் தான். சட்டப்பேரவையிலே பாஜக, விசிக மற்றும் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் பெரும்பான்மை நிரூபிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் விஜய் பதவியேற்க அழைக்காமல் இருந்தது ஏன்? 118 எம்எல்ஏக்கள் பட்டியலை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்றால் தற்போது தனி பெரிய கட்சியாக இருப்பது விஜயின் கட்சிதான். அவர்கள் நாங்கள் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் தான் அடுத்த பெரிய கட்சியாக திமுகவிற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் பெரிய கட்சியாக இவர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். பெரும்பான்மை நிரூபிக்க 2 வாரம் நேரம் கொடுத்திருக்கலாம். 2 வாரத்தில் அவர் நிச்சயமாக சட்டப்பேரவையிலே பெரும்பான்மை நிரூபித்திருப்பார். நிரூபிக்கவில்லை என்றால் பதவியை ராஜினாமா செய்திருப்பார், புதியவர்களுக்கு அழைத்திருக்கலாம். ஆனால் ஆளுநர் இதற்கும் வாய்ப்பு கொடுக்காமல் பட்டியல் வேண்டும் என கேட்டிருப்பது
எந்த வகையில் நியாயம் என்பதுதான் தற்போது பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது. இதற்கு மத்திய அரசிலிருந்து வந்த அழுத்தம்தான் காரணம் என்று தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேச்சாக இருக்கிறது. பாஜக திட்டமிட்டு நாடகம் ஆடுகிறது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடாது, தமிழகத்திலே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்துவிட்டால் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. எனவே தமிழகத்தில் காங்கிரஸ் வருவதை விரும்பாத பாஜக திட்டமிட்டு அதிமுகவை தூண்டிவிட்டு, நீங்கள் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, நீங்கள் மற்ற எல்லா கட்சியிலிருந்து கூட்டணி ஆட்சி போல அமைத்துக் கொள்ளுங்கள், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தந்தாலும் சரி, உங்களுடன் 2.5 ஆண்டுகள், அதாவது முதல் 2 ஆண்டுகள் இபிஎஸ், அடுத்த 2 ஆண்டுகள் உதயநிதி ஸ்டாலின் என்ற வகையில் இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிலிருந்து இருக்கட்டும், அவர் அங்கிருந்து ஆதரவு தட்டம் என்ற வகையில் எல்லாம் பல கதைகள் தற்போது வைரலாக சமூக வலைதளங்களில் அவரவர் விருப்பத்திற்கேற்ப எல்லாம் கதைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தற்போது நிகழ்வு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், விஜயை அவர் அழைக்கவில்லை. ஆளுநர் விஜயிடம் கெடு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் பட்டியல் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கேரளாவுக்கு சென்று விட்டால், கேரளாவிலே அங்குதான் ஆளுநர், அவர் இங்கு பொறுப்பாளர் தமிழகத்திலே, அங்கு முதலமைச்சர் அரசு எல்லாம் அமைய வேண்டும் என்று அங்கு சென்றிருக்கிறார். விஜய் தயார் என்றால் விஜய் அங்கு சென்றும் சந்திக்கலாம், அல்லது அவர் இங்கு சொன்னால் நிச்சயமாக அவர் பறந்து வந்து இந்த ஆதரவு பட்டியல் இருக்கிறது என்றால் அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் விஜய் முழுமையான ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க வேண்டும், உள்ளே சென்று பெரும்பான்மை நிரூபிப்பதை விட ஆதரவை பெற்றுவிட்டு உறுதியாக செல்ல வேண்டும் என்றுதான் விஜய் தெளிவாக இருக்கிறார். எனவே விஜயின் ஜோதிடர் சொன்னது போல 13ஆம் தேதி, இன்னும் அடுத்த வாரம் 13ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம் பதவியேற்பு விழாவை என்று சொல்லிவிட்டதால் தற்போது அவருக்கு போதிய நேரம் இருக்கிறது. திருமாவளவன் தற்போது பேசியிருக்கிறார். திருமாவளவன் ஓகே என்று சொல்லிவிட்டால் இடதுசாரியிலும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இவர்களெல்லாம் சேர்த்து விஜய் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவும் தயாராக இருக்கிறது. தன்னுடைய எம்எல்ஏக்கள் விலை போய்விடக்கூடாது என்றால் சிவி சண்முகம், வேலுமணி போன்றோர் 32 எம்எல்ஏக்களுடன் விஜயுடன் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலும் பரவி கொண்டிருக்கிறது. இது ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் தற்போது புதுச்சேரியில் உள்ள பூரணங்குப்பம் பகுதியிலே சிறு நட்சத்திர விடுதியில் எம்எல்ஏக்களை எல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இபிஎஸ் என்று செல்லப்போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே அதிமுக உடையாமல் இருப்பதிலே இபிஎஸ் தெளிவாக இருக்கிறார். ஆனால் சிவி சண்முகமோ வேலுமணியோ இருவரும் இந்த கேள்வி அவரிடம் கேட்டபொழுது எல்லாம் கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்ற வகையில் தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல பிரதமர் மோடி காங்கிரஸ் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி அமைப்பதை விரும்பவில்லை என்பதை, பாஜக விரும்பவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஏற்படான் இதிலே மிக முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்று ரஜினிகாந்த் திடீரென ஸ்டாலினை சந்திக்கிறார். இது ஒரு அரசியல் நிகழ்வா என்பது பலருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் ரஜினிகாந்தின் தரப்பிலே சொல்லப்பட்டது என்னவென்றால், ஆட்சியில் இருக்கும்போது மட்டுமல்ல, ஆட்சியில் இல்லாவிட்டாலும் நாங்கள் உடன் இருப்போம். அந்த காட்சிகள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த காட்சிகள் ரஜினிகாந்த் ஸ்டாலினை சந்தித்த புகைப்படங்கள் நேற்று வெளியான அந்த காட்சிகளை விரைவில் நாம் திரையிலே பார்க்கலாம். அந்த ரஜினிகாந்த் அவர் சந்தித்ததே மோடியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் என்ற ஒரு தகவல் தற்போது வெடித்திருக்கிறது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான சத்தியம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் தகவல். இது ரஜினிகாந்த் ஸ்டாலினை சந்தித்து இது போன்று காங்கிரஸ் இங்கே மீண்டும் வருவது சரியல்ல, ஏற்கனவே திமுக அதிமுக என்றுதான் இருந்திருக்கிறது, எனவே அந்த பாரம்பரியம் தொடர்ந்து இருக்க வேண்டும், எனவே நீங்கள் அதிமுகவுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமையுங்கள், இல்லை என்றால் திமுக நீங்கள் எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் விரும்பினால் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்கள், அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், 2 ஆண்டுகள் செல்லட்டும், பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையிலே நீங்கள் ஒன்றாக கூட தேர்தல் நடத்திக் கொள்ளலாம் என்ற வகையிலே ரஜினிகாந்திடம் சொல்லி அனுப்பியதாகவும், ரஜினிகாந்த் அந்த விடயத்தை ஸ்டாலினிடம் தெரிவித்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள், அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற வகையிலும் ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் இதை உண்மைத்தன்மையை ரஜினிகாந்தோ அல்லது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோ தான் தெளிவுபடுத்தும். தற்போது காப்பந்து முதலமைச்சர் இருக்கிற அவர் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கு, 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, முதலமைச்சராக ஸ்டாலினே தொடரட்டும், அதிமுகவிலிருந்து ஆதரவு தரட்டும். ரஜினிகாந்த் இந்த 2 விடயங்களும் சொல்லியிருக்கிறார். 2 ஆப்ஷன். ஒன்று, ஸ்டாலின் முதல்வராக இருக்கட்டும், அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு தரும், இல்லை என்றால் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருங்கள், ஸ்டாலின் வெளியிலிருந்து ஆதரவு தரட்டும், இபிஎஸ் முதலமைச்சராகட்டும். எனவே இந்த 2. ஆனால் தற்பொழுது ஸ்டாலின் கொடுத்துள்ள பேட்டி மிக தெளிவாக இன்னொரு விடயம் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விடயமும் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்க தயாராக இருக்கிறோம்,
விஜய் ஆட்சி செய்யட்டும் என்பதே மோடியினுடைய அந்த மறைமுக உத்தரவை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. சில பேட்டிகளில் வந்திருப்பதாகவும் ஸ்டாலின் கூறியதாக சில நாளிதழ்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த 2 முக்கிய தகவல்கள். ஒன்று, இது பாஜகவுடைய மிகப்பெரிய ஆட்டம். அந்த ஆட்டத்தில் அவர்கள் காங்கிரஸ் எப்படியும் ஆட்சிக்கு வந்து விட திமுக அதிமுக பற்றி அவர்கள் காங்கிரஸ் இங்கு அந்த கூட்டணி ஆட்சியில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விடக்கூடாது என பாஜக கருதுகிறது. இன்னொன்று, நமக்கு ஏற்கனவே நான் கூறியது போல உச்சநீதிமன்றத்தை அணுக முடிவு செய்துவிட்டது தவேக. விஜயின் தவேக உச்சநீதிமன்றத்தை அணுக இருக்கிறது என்றால் ஆளுநர் ஜனநாயக விதிமுறைகளை, அரசியலமைப்பு விதிமுறைகளை மீறி செயல்படுகிறார். தனிபெரும் கட்சியாக இருந்த எங்களை ஆட்சியமைக்க நாங்கள் உரிமை கோரிய பிறகும் எங்களுக்கு அந்த வாய்ப்பினை தராமல் பெரும்பான்மை பட்டியலை தற்போதே தர வேண்டும் என வலியுறுத்துவது, நிர்பந்தப்படுத்துவது என்பது எந்த வகையிலும் ஜனநாயகம் அல்ல, சட்டமும் அல்ல. சட்ட ரீதியாக இல்லாமல், அரசியல் சாசன அமைப்பின்படி இல்லாமல், மரபுகளை மீறி ஜனநாயகத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக கூறி குற்றம் சாட்டி ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு தாவேக தரப்பு சார்பிலே ஆதர் ரஜினா உள்ளிட்டோர் டெல்லி சென்று மூத்த வழக்கறிஞர்கள் மூலமாக மனுவை தாக்கல் செய்யலாம், வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே தமிழக அரசியல் களம் பரபரக்க ஆரம்பித்து விட்டது. என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. யார் முதலமைச்சராக வரப்போகிறார்? 17வது சட்டப்பேரவை எப்பொழுது கூடும்? எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எப்போது பதவியேற்கப் போகிறார்கள் போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் ஒரு விடயத்தை நாம் தெளிவாக கொள்ளலாம். அதாவது 2-3 விடயங்கள் தற்போது மிகப்பெரிய அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒன்று, யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பதை விட மிக முக்கியமானது என்னவென்றால், திமுக அதிமுக இருவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வி தொடர்பாக தரப்பிலும் நாம் பேசிய போது ஏற்கனவே நான் சொன்னது போல திமுக தரப்பிலே எம்பியாக இருக்கும், மக்களவை எம்பியாக இருக்கும் கலாநிதி வீராசாமி மிக தெளிவாக கூறியிருக்கிறார், இதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த செய்திகளை யார் பரப்புகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக தரப்பில் கூறிய பொழுதும் நாங்கள் அப்படி முயற்சிக்கவில்லை என்று அவர்கள் வெளிப்படையாக மறுக்கவில்லை. ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்பது போல மறைமுக தலையாட்டி கொண்டே சென்று விட்டார்கள், அப்படியெல்லாம் இல்லை என்று. ஆனால் வெளிப்படையாக அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இன்னும் மறுக்கவில்லை. இதற்கிடையே தான் இந்த ரஜினியின் எபிசோட். ரஜினி ஸ்டாலினை சந்தித்த திடீரென, ஏன்னால் பொதுவாக ரஜினி இது போன்று சந்திப்பது இல்லை. ஆனால் ரஜினியின் சந்திப்புக்கு நேற்று என்ன விளக்கம் கூறப்பட்டது என்றால், நேற்று சொல்லப்பட்டது, ரஜினி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மட்டுமல்ல, வருத்தமாக இருக்கும் போதும் நான் கூட இருப்பேன் என்பதற்காக உங்களை சந்தித்தேன் என்ற வகையில் கூறப்பட்டது. ஆனால் ரஜினி பாஜகவின் தூதராகத்தான் சென்றிருக்கிறார் என்பதுதான் தற்போது பரபரப்பான பேச்சாக மாறியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தூதராக, மோடியின் தூதராக ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் ரஜினிகாந்த். அப்பொழுது அவர் சொன்னது 2 விடயங்கள். ஒன்று, திமுக ஆட்சி அமைக்கட்டும், நீங்கள் முதல்வராகுங்கள், நாங்கள் அதிமுக ஆதரவு வெளியிலிருந்து கொடுக்கும், ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்னவென்றால், அதிமுகவுக்கு நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருங்கள், இபிஎஸ் முதலமைச்சராகட்டும். இந்த 2 ஆப்ஷன் இருக்கிறது. நீங்கள் எது வேணுமோ தேர்ந்தெடுத்து முடிவு செய்யுங்கள் என்ற வகையில் கொடுத்திருக்கிறார்கள். இதை அடுத்துதான் இந்த செய்திகள், அதிமுக திமுகவும் ஆட்சி அமைக்கப் போகிறது ஒன்றிணைந்து, கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்து வெளியிலிருந்து ஆதரவு தரும் ஆட்சியா என்ற வகையில் செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. எனவே பாஜகவின் தூதுவராக ரஜினிகாந்த் வந்ததால் தான் இந்த பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ரஜினியும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை, திமுக தரப்பிலும் ஒப்புக்கொள்ளவில்லை, பாஜகவும் ஒப்புக்கொள்ளாது நிச்சயமாக. ஆனால் இதற்கு ஒரு அரசியல் கோணம் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே நாம் கூறியது போல அரசியலில் எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம், இதுதான் நடக்கும் என உறுதியாக சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று அதிரடியாக தாவேக தலைவர் விஜய் பரபரப்பாக ஒரு முடிவினை எடுக்க இருக்கிறார். விஜயின் அடுத்த அதிரடி நகர்வு என்னவென்றால், விஜய் என்ன செய்யப்போகிறார் என்றால், தற்போது உச்சநீதிமன்றத்தை ஒரு பக்கத்திலே நாட இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தை ஒரு பக்கத்திலே நாடி ஆளுநர் ஜனநாயகத்திற்கு எதிராக, சட்ட விதிகளுக்கு எதிராக, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக, மரபுகளுக்கு எதிராக செயல்படுகிறார். எங்களை ஆட்சியமைக்க உரிமை கோருவதற்கு அனைத்து முழு உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது, அந்த உரிமையை தான் கோருகிறோம், ஆனால் எங்களை அழைக்க மறுக்கிறார். பெரும்பான்மை பட்டியலை தற்போதே கொடுக்க வேண்டும் என கூறுகிறார். இது ஏற்கக்கூடியது அல்ல, இது சட்டத்திற்கு எதிரானது. எனவே அவருக்கு உத்தரவிட்டு எங்களை ஆட்சி அமைக்க உத்தரவிட வேண்டும், அழைக்க சொல்ல வேண்டும் என்ற வகையிலே உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்திலே விஜய், தாவேக தலைவர், விசிக தலைவர் திருமாவளவன், இடதுசாரிகள் ஆகியோருடன் அவரே நேரடியாக தொலைபேசியில் பேச போகிறார். ஏற்கனவே திருமாவளவன் பேசிவிட்டார். இடதுசாரிகளிடம் பேசி
அவர்கள் இருவரும் 2-2-2 என்று வைத்திருக்கிறார். இந்த 6 நபர்களுடைய சப்போர்ட்டும் வந்துவிட்டால் அவர் பெரும்பான்மையை பெற்றுவிடுவார். அதற்கு பிறகு பட்டியலை கொடுத்து ஆட்சி அமைக்கப் போகிறார். மூன்றாவதாக விஜய் தரப்பிலே சொல்ல வேண்டிய விடயம், முக்கியமான விடயம் என்றால் இன்றைய நிலையிலே 13ஆம் தேதி வருகின்ற 13ஆம் தேதி பதவி ஏற்பது, அடுத்த வாரம் பதவி ஏற்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். அதுவரை டைம் இருக்கிறது என்பதால் உச்சநீதிமன்றம் நாடுகிறார்கள். இன்றே உச்சநீதிமன்றம் மனு தாக்கல் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு என்று கூறப்படுகிறது. தற்போது ஏற்கனவே நாம் கூறியது போல விஜய் தரப்பிலே தற்போது என்ன ஒரு குழப்பம் என்றால், நேற்று வரை IAS IPS என அனைத்து அதிகாரிகள், கான்வாய்கள், உச்சக்கட்ட பாதுகாப்பு, ஒரு முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்படுமோ அந்த பாதுகாப்பு கொடுத்திருந்தவர் திடீரென ஒரு 6 மணிக்கு 8 மணிக்கு நேற்று இரவு 8 மணிக்கு பிறகு எல்லாம் விலக்கொள்ளப்பட்டது. சாதாரண விஜயாக மாறிவிட்டார். வழக்கமானவர் கொடுக்கப்பட்ட அந்த Y பிரிவு பாதுகாப்பு மட்டும்தான் இருந்தது. 2-3 அவருடைய ஊடக கான்வாய்கள் தான் இருந்தது, மற்ற எதுவுமே இல்லை. இந்த மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான செய்தி, இந்த நேரத்துக்கான மிக முக்கியமான பிரேக்கிங் செய்தி என்னவென்றால், மத்திய அரசின் உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தாவேகா தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படலாம், அல்லது மற்ற கட்சி தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படலாம். எனவே அரசியலில் மிக முக்கியமான மாற்றங்கள் அடுத்தடுத்து நகர்ந்து வருவதால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என DGPக்கும் உள்துறை செயலாளருக்கும் தலைமை செயலாளருக்கும் ஒரு ரகசிய உத்தரவினை பிறப்பித்ததாக, ரகசிய உத்தரவை எச்சரிக்கை செய்தி அனுப்பியதாக தகவல்கள் இன்று காலையிலிருந்து பரவுகின்றன. அதுவும் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்திலே தேர்தல் முடிந்துவிட்டாலும் ரிசல்ட் வந்துவிட்டது, மக்கள் தீர்ப்பு வந்துவிட்டது. இருப்பினும் அதிரடியான பல திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்ததற்கு பிறகுதான் இந்த அதிரடி திருப்பங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. எனவே அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன செய்ய போகிறார் விஜய் என்பது ஒரு கேள்வி, ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்பது இரண்டாவது கேள்வி, EPS என்ன செய்ய போகிறார் என்பது மூன்றாவது கேள்வி. முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழக பொறுப்பு ஆளுநராக இருக்கும் அருளேக்கர் என்ன செய்ய போகிறார்? அவர் கையில் தான் சாட்டை இருக்கிறது, அவர் கையில் தான் சாவி இருக்கிறது. அவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் மிக முக்கியம். எனவே இந்த 4 பேரினுடைய நகர்வுகள் என்ன என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, உபரியாக தொல் திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள், இவர்களுடைய முடிவு ஆதரவு விஜய் பக்கம் திரும்புவா என்பதும் அடுத்த மிகப்பெரிய கேள்வி. எனவே அடுத்தடுத்த கேள்விகளால் தேர்தலுக்கு முன் என்ன பரபரப்பு இருந்ததோ, ரிசல்ட் டே, அதாவது முடிவுகள் வெளிவந்த நாள் என்று என்ன பரபரப்பு இருந்ததோ, அதையெல்லாம் விஞ்சும் வகையிலே தற்போது பெரும் பரபரப்பு காணப்படுகிறது என்பதுதான் தற்போது யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. பாலாஜி.